கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் நிதானித்து அறிகிற காலம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார். அவர் அன்பானவராக இருக்கிறார். அவர் ஜாதி சமய இன வேறுபாடு பார்க்கிறவர் அல்ல. உலகத்து மனிதர்கள் அதை பார்ப்பார்கள், ஆனால் தேவனுடைய பார்வையில் அப்படி அல்ல. அவர் உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறார். அவர் சொல்லுகிறார், பகை விரோதங்களை எழுப்புமாம், அன்போ சகல பாவங்களையும் மூடும். இன்றைக்கு எத்தனை பேர் பிறர் மேல கோபம் கொண்டு அவர் அப்படி பண்ணிட்டாரு, என் வாழ்க்கையில இந்த ஒரு தகாத காரியத்தை செய்துட்டார், இப்படி இவர் எப்படி என்ன பேசலாம் இப்படின்னு சொல்லி கோபங்களோடு இருக்கிறீங்களா? யார் மேலேயாவது கோபம், இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே எனக்கு அப்படின்னு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க உண்மையிலுமே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அவர்களை நீங்க மன்னிச்சிடுவீங்க. மனசுல அவங்களை கொண்ட கோபங்களோட நீங்க இருக்க மாட்டீங்க. அவங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுவீங்க. ஜெபத்துல அவங்களுக்காக நிலைநிப்பீங்க. ஆண்டவரே, அவங்க அறியாம செய்யறாங்க, அவங்கள மன்னிச்சிருங்கப்பான்னு நீங்க பரிந்து பேசுகிறவங்களா இருப்பீங்க. தேவ பிள்ளைகள் அப்படியாக இருக்கவே தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு யாரெல்லாம் இருதயங்களில் யாரை மேலேயாவது ஒரு கோபத்தோடு நீங்க இருக்கிறீங்களா? மனம் திரும்புங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இருதயம் அன்பு நிறைந்ததா இருக்க வேண்டும். நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிறீங்க. அவர் உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உங்களுக்கு தீங்கு செய்தவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு நன்மையானது அவர் பெற வைப்பார். அப்படிப்பட்ட தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அதனால யார் மேலேயும் கோபங்கள் கொள்ளக்கூடாது. அன்பு நிறைந்தவர்களா நாங்கள் இருக்கணும். ஆண்டவர் அன்பின் வடிவாய் இருக்கிறாரு. அவர் எங்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தமே நாங்கள் மீட்கப்பட்டோம். அப்படியானால் நீங்க அவருடைய பிள்ளைகள் அல்லவா? அப்ப நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அன்பு உடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதனால் தான் பகை விரோதங்களை எழுப்பும். நீங்க ஒரு மேல பகை உணர்வோடு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய இருதயத்திற்குள்ள உங்களுக்கு ஆழமான வேதனைகளை கொண்டு வரும். அது நாளைக்கு காலம் போக அது உங்களுக்கு வருத்தமா மாறிடும். அதனால நீங்க அவங்கள மன்னிச்சு பாருங்க. நீங்க சமாதானத்தோட இருப்பீங்க, நீங்க சந்தோஷத்தோட இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப பிரியப்படுவாரு. அதனால உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு துரோகம் செய்கிறவங்களை மன்னிச்சிடுங்க. ஆண்டவருடைய அன்பை தரித்தவர்களாக மாறுங்க. இப்படியாக நீங்க வாழும்போது நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கிறீங்க. இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள சண்டை, பிரச்சனை, ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. கணவனை மனைவிக்கு பிடிக்கல, மனைவிக்கு பிள்ளைகளை பிடிக்கல, இப்படியாக பிரிவினைகள். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்க முடியாம இருக்கிறீங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த குடும்பத்தை நாங்க நேசிக்கணும் அல்லவா? கோபங்கள் உள்ளவர்களாக நாங்க வாழுகிறது தேவனுக்கு பிரியமா? இன்றைக்கு ஒரு நண்பர் ஒன்று செய்துட்டு எத்தனை காலமா கதைக்காம இருக்கிறீங்க அவங்களோட, ஏன்னா நான் உன் மேல கோபமா இருக்கிறேன், நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி வாழுகிற காலங்களில் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக எல்லோரையும் மன்னித்து விட்டு கொடுத்து வாழுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியம். நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் அல்லவா? அதனால இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வந்திருக்கு. அதனால நீங்க அதை பின்பற்றுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். அதனால நீங்க பிறரை மன்னிக்கும் போது இந்த உலகத்துல பாவம் பெருகாம நாங்கள் சமாதானத்தோடு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் வாழலாம். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, உமது விண்ணப்பம் இந்த இடத்துல நாங்கள் கேட்டிருக்கிறபடியினால் நாங்கள் இந்த வசனத்தை தியானித்து பாவங்களை விட்டு வழி விலகி உமக்கு பிரியமாக பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாற உதவி செய்யுங்க. இருதயத்தில் தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.